100க்கும் மேற்பட்ட பெண்கள் இறப்பு. தர்மஸ்தலாவில் நிகழ்ந்த மர்மம் முடிச்சு அவிழ்ந்தது எப்படி? கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் கணக்கிலடங்கா பெண்கள், மாணவிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவம் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வெளியான பகீர் தகவல் நாட்டையே உலுக்கியது என்றே சொல்ல வேண்டும். அப்படி தர்மஸ்தலா கோவிலின் மர்மம் என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் தர்மஸ்தலாவில் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவில் அமைந்துள்ளது. மிகவும் மலை சார்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் அளவுக்கு ரம்யமான பகுதியில் இந்த சிவன் கோயில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகள், வெளி மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில்தான் முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் மற்றும் மாணவிகளின் உடல்களை அடக்கம் செய்யுமாறு தன்னை கோவில் நிர்வாகத்தினர் கட்டாயப்படுத்தியதாக காவல் நிலையத்தில் அளித்த புகார்தான் நாடு முழுவதும் பற்றி எரிந்தது. நாங்கள் சொல்லும் வேலையை செய்யவில்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என கோயில் நிர்வாகம் மிரட்டியதன் காரணமாகத்தான் 100க்கும் மேற்பட்டவர்களை குழி தோண்டி புதைத்ததாகவும் தெரிவித்தார். இதனை கேட்ட காவல்துறையினர் அவர் உண்மையைத்தான் சொல்கிறாரா அல்லது பித்து பிடித்தவரா என்பது போல் நின்றனர். இது மட்டுமின்றி மாணவிகளை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட காயங்கள் போன்ற பல வெட்டுக்கள் உடலில் இருந்ததாகவும் தெரிவித்த வாக்குமூல செய்திதான் தற்போது பூதாகரமாக மாறியிருக்கிறது. பின்னர் அந்த தூய்மை பணியாளர் காணாமல் போனது எப்படி என்ற கேள்விக்கு இதே கோயில் நிர்வாகத்தினர் தன் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த காரணத்தினால்தான் குடும்பத்தினருடன் தலைமறைவானதாகவும் தற்போது மனசாட்சி தன்னை கொல்லுவதாகவும் இதன் காரணமாகத்தான் அனைத்தையும் சொன்னதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளரை நீதிமன்றத்திற்கு யாரும் பார்த்திராத வண்ணம் கருப்பு நிற துணியால் போர்த்தப்பட்டு அவர் அழைத்து வரப்பட்டார். பின்னர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் அனைத்தையும் ஒப்பித்தார். மேலும் சில எலும்புக்கூடுகளின் புகைப்படத்தையும் ஆதாரமாக அவர் காண்பித்ததாக தெரிகிறது. இதனிடையே தர்மஸ்தலா விவகாரம் மாநிலத்தையே உலுக்கிய நிலையில் இந்த விவகாரத்தில் SIT எனும் சிறப்பு புலனாய்வு குழுவை அம்மாநில அரசு அமைத்து விசாரணையை நடத்தி வருகிறது.